சில நாட்களுக்கு முன்னாடி இந்த வீடியோ நம்ம பார்த்துருப்போம் நியூஸில். அதாவது ஏதாச்சும் நம்ம ஒரு குடும்ப பிரச்சனை, தனிப்பட்ட பிரச்சனைனா நம்ம காவல்துறைக்கு ஃபோன் பண்ணுவோம், போலீஸ் வந்து நம்மளை காப்பாற்றும் அப்படின்னு நம்ம நம்பினோம். இது வரைக்கும் அப்படியே நடந்துச்சு. ஆனால் இப்போ வர காலங்களை பார்த்தா காவல்துறைக்கே ஒரு பாதுகாப்புறதுக்கு ஒரு தனிப்படை வேணும் போல. அந்த லெவலுக்கு சட்ட ஒழுங்கு சீரழிஞ்சு போச்சு. ஒரு இடத்துல திருட்டு நடக்குது, ஆக்சுவலா வழிப்பறி நடக்குது, அதனால பொருளை இழந்து போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன். கம்ப்ளைண்ட் கொடுத்தோடனே போலீஸ் வந்து அந்த அக்யூஸ்டை பிடிக்க போகுது. பிடிக்க போன இடத்துல அந்த உத்தம பெத்த பிள்ளைய காவல்துறையினர் இழிவிழிவா பேசி போலீஸ்காரங்களை வந்து கண்மூடித்தனமா தாக்கி அடிச்சு, அப்படி இருந்து போலீஸ்காரங்க மல்லு கட்டி ஸ்டேஷன் கூட்டிட்டு போறாங்க. ஸ்டேஷன்ல உள்ள இருக்கிற ப்ராப்பர்ட்டி எப்பெல்லாம் சேதப்படுத்தி அவன் என்ன பேசுறான்றது அவனுக்கும் தெரியல, அவன் என்ன பண்றான்றது அவனுக்கு தெரியல. ஏன்னா அவனுடைய போதை அப்படி. இவங்களை யார் வழி நடத்துறா? இவங்களுக்கு பின்னாடி யார் இருக்கா? இவங்களை இயக்குறது அந்த ரோலெக்ஸ் யாரு அப்படின்னா அது வேற யாரும் இல்லை, மதுபானதான். இந்த மதுபானத்தினாலதான் ஒட்டுமொத்த பிரச்சனைகளுமே நடக்குமானா கிட்டத்தட்ட 100 பிரச்சனையில ஒரு 70 பிரச்சனை வந்து அந்த மதுபானத்தினாலதான் உண்டாகுது. அவன் குடிச்சிட்டு அவன் என்ன பண்றேன்னே தெரியாத அளவுக்கு அவன் கண்மூடித்தனமா ஒவ்வொரு விஷயங்களையும் தப்பா பண்றான். அதாவது கடல்